பீச்சுக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுற? சொல்ல மாத்தியோ போட்டுக்கிறேன் காசு கொடுத்துட்றேன். எங்க மக்களே, இது எங்க ஆட்டோ, உங்க சொந்த ஆட்டோ. யாருக்கா சவாரி வேணும்னா ஃபோன் நம்பர் ஆட் பண்றேன், கான்டாக்ட் பண்ணு. என்ன சொல்ற? சரியா? என்னதுப்பா அது? கொஞ்சம் முன்னாடி போயம்மா. சரியா லேசா? என்னதுப்பா? பீச்சா? பாவி அம்மா வாடா இந்த இடம்லாம் விட்டா பாவம் பைக் விட்டு முடியாது. நம்ம போயிடலாம். டேய் வாடா வாடா. என்ன டான்ஸ் அது? மேக்கு என்னடா இது? ஜாக் என்னது அது? ஆனா ஜெஃபி என்னது அது? எலிஃபண்ட். நீ சொல்லு. நீல போட் கண்ணாடியா? டென்ஷனா இருக்கியா? அம்மா இங்க பாரு. அம்மா பிரைஸ் தட் சொல்லு. அம்மா அலேசாம்மா. அலேஸ் பை சொல்லு. பை அலேசா பிரைஸ் லாட் சொல்லு. பிரைஸ் லாட். பிரைஸ் லாட். அலே இது ஷேக்கன் அத்திக்கு ஷேக்கன். அலேலியா சொல்லு. அலேலியா. அம்மா டென்ஷனா இருக்கு சொல்லுமா. அம்மா டென்ஷனா இருக்கு. ஐயோ டென்ஷனா இருக்கு. என்ன ஆக்கேல என்ன லியோபா லியா 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 சாமி வேணா மேல லியோ சாமி டைம்னா லியோ இது டைம் நான் லியோ மேன் நீங்க நாடி வாடா எதுமே மா ஜோக்கர் ரெடி ஜோக்கர் சும்மா தள்ளி விட்டுங்க. நான் ஜெஃபி யூடியூபா அல்ல மடுக்கல. என்னதுடி என்னது? வா உனக்கு தான் இது இந்த எடுத்துக்கோ வா. சரி ஸ்கூல்ல போய் என்ன சொல்லுவ? ஸ்பீச் என்ன சொல்லுவ? எங்க பத்தியா கண்ணாடி மண்ணுல ஸ்பீச்ல போய் என்ன சொல்லுவ? இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. போலாம் எஸ் என்னாச்சுன்னா, அங்கே என் தம்பி நின்றுட்டுருக்கானா, அங்கே ஒரு பாப்பா நின்றுட்டுருக்கா. ரொம்ப நேரமாக அந்த பாப்பா அழுதுகிட்டே சுற்றிட்டு இருந்தது அவங்க பேரண்ட்ஸை தேடிட்டு. ஸோ என் தம்பி போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த பாப்பா வந்து நம்பர் தெரியும் அப்படின்னுச்சு. ஸோ அதனால் ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் நானும் போயிட்டு அந்த பாப்பாட்ட போயிட்டு அந்த பாப்பா கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பாப்பாவோட மாமாவே தேடிட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு நாங்கள் பாப்பாவை சேஃப்டியாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். நிறைய டைம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா,
குழந்தைங்க பீச்சுக்கு போனால் தொலைஞ்சிருங்க அப்படிலாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலே நான் வந்து பசங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக நான் பார்த்துக்கிடுவேன். அதுவும் என் அண்ணன் பையன் இருக்கான்ல, அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். எப்படின்னா செம்ம ஸ்பீடாக ஓடுவான். அங்கங்கே இந்த ஏறுறது இந்த குதிக்கிறதெல்லாம் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவான். ஸோ அதனால் அவனை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் எப்பவுமே பார்த்துப்பேன். அண்ட் வந்து என் பசங்க எல்லாருமே ஜாலியாக உண்மையாக நேற்று நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு எப்படின்னா எனக்கு எங்கன்னா போகணும் எதனா வேணும் அப்படின்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலி குரூப் இருக்குது, அதில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எதுக்காக நாங்கள் போயிருந்தோன்னா ஜெஃபர்சனோட ஸ்கூலில் வந்து 10 மார்க் கொஸ்டினா இது அதாவது பொங்கல் செலிப்ரேஷன். அது வந்து நீங்கள் எங்கே போனீங்க மை பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் வச்சு பேசணுமா, எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து பீச்சுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வேறு ஒரு இடம், பட் ஆனால் நாங்கள் பீச் போயிட்டோம் கடைசியில். யாருன்னா என் தம்பியோட ஆட்டோவில் பார்த்துருப்பீங்க, அது என் தம்பி வந்து இப்போ புதுசாக ஆட்டோ எடுத்திருக்கான். ஸோ அதனால் அந்த ஆட்டோவில் நானும் எல்லாருமே போயிட்டோம். எங்கள் அண்ணனும் எங்கள் அக்கா பொண்ணும் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அதனால் வந்து போகும்போது எங்கள் அண்ணன் பைக்கில் போயிட்டாங்க, நாங்கள்லாம் ஆட்டோவில் வந்துவிட்டோம். அண்ட் ஃபேமிலியாக வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லாருமே. எனக்கு என்ன ஒன்றுனா தனியாக நான் போக மாட்டேன், என் ஃபேமிலியோடு நான் போயிடுவேன். அப்படி இல்லை அவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா நானும் அம்மா பசங்க என் அக்கா பொண்ணு அப்படி நாங்கள் போயிடுவோம். ஸோ இதுதான் என் பசங்க ரொம்பவே ஜாலியாக ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஜாலியாக விளாண்டோம். என் காலுக்குள்ளே பூந்து ஓடுறது இது பண்ணுறது அது பண்ணுறது அப்படியே நாங்கள் ஓடி பிடிச்சிட்டு விளையாடுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நேற்றும் செம்ம க்ரௌட் பீச்சில் இல்லைம்மா, நேற்று ரொம்ப க்ரௌடில். அப்போ காணும் பொங்கலுக்குலாம் எப்படி இருந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. காணும் பொங்கலுக்கு போகலாம் தான் பிளானு, பட் எனக்கு நைட் டியூட்டி இருந்ததுனால என்னால் போக முடியல. எனக்கு சண்டே மார்னிங் தான் டியூட்டி, நைட் முடிஞ்சிச்சு. ஸோ இல்லையா காணும் பொங்கலுக்கு ஜனம் இல்லையாமே? இல்லையே, ரீல்ஸ்லாம் பார்த்தோமே சரியான ஜனமாமே, சரியான டிராஃபிக். ஆக்சுவலி எங்களால் சாட்டர்டேவே இப்போவே சண்டேவே எங்களால் போக முடியல, சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் மக்களே நாங்கள் ஃபேமிலியாக. யார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களோ இல்லையோ என் பசங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணானுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களை வந்து இந்த வயசில் நல்லா ஃப்ரீடமாக வளர்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பிற்காலத்தில் அவனுங்களுக்கு தப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. பட் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா என்னோடய பசங்க 2 ஆம்பளை பசங்க, அவனுங்களோட வளர்ப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். நேற்று கூட நான் ப்ரேயர் பண்ணும்போது ஆக்சுவலி நான் அதை தான் லிட்ரலி யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம 2 ஆம்பளை பசங்க வச்சுருக்கோம், அவனுங்களை நம்ம எப்படி கரெக்டான வழியில் நடத்தணுமோ அப்படி நடத்தணும், ப்ராப்பராக நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இப்போவே பசங்களுக்கு எல்லாமே நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்குறதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்காதீங்க பண்ணாதீங்கன்னு. பட் அவனுங்களுக்குன்னு ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி என் பசங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் வந்து இது என் அப்பாவோட லவ் அவனுங்களுக்கு இன்கம்ப்ளீட்டட் அண்ட் அவங்க அப்பாவோட லவ் வந்து அவனுங்களுக்கு இன்கம்ப்ளீட்டடாக இருக்கிறதுனால ஸோ அவனுங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணிடுவேன் சீரியஸ்லி. ஏன்னா அவனுங்க முழுசாக என் பெரிய பையன்லாம் வந்து இப்போலாம் அப்படியே டோட்டலி சேஞ்சுடு. ஃபஸ்ட்லாம் வந்து அவன் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த பாசத்துலேருந்து அவன் எப்படி இப்படி ஆப்போசிட்டாக மாறினான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. லைக் என் அம்மா வந்து ஒரு பழைய வீட்டாண்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு எங்கள் அம்மா சிரிச்சிருக்காங்க. அதுக்கு என் பெரிய பையன் கேட்டிருக்கான், நீ எதுக்கு அவனை பார்த்துட்டு சிரிக்கிற, அவனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி. அவன் ரிலேட்டடாக யார் வந்தாலும் சரி இது பண்ணாலும் சரி அவன் அவ்வளோ டென்ஷன் ஆகி என்னை கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான் என் பெரிய பையன். நீ ஏம்மா நம்ம இப்படிலாம் பேசணும், நம்ம இங்கேருந்து போகலாம். ஆக்சுவலி இங்கேருந்து வீடு காலி பண்ணணுன்னு சொன்னதே எனக்கு பெரிய பையன் தான். எனக்கு இங்கே பிடிக்கலம்மா, என்னை காலி பண்ணிடலாம், நம்ம போயிடலாமா, உன் ஆஃபீஸ் சண்டே போயிடலாமா அப்படின்னு சொன்னான். ஸோ அவனுக்கு வந்து இப்போயே மெச்சூரிட்டி இருக்குது. ஏன்னா 6 வயசு ஆகிடுச்சு என் பையனுக்குன்னும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா மார்ச் 31 வந்தால் அவனுக்கு 6 இயர்ஸு. ஸோ ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. சரி அவ்வளோதான், நம்ம வந்து பையன் கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டான்டா எனக்கு அப்படின்ற ஒரு பெருமையும் எனக்கு இருந்துச்சு. அண்ட் வந்து நாங்கள் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். நான் பசங்க எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து ஓடினேன். என்னால் ஓடவே முடியலைங்க. தொப்பை பயங்கரமாக விழுந்துட்டு, தொப்பை தெரியக்கூடாதுன்னா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறது. ஆனாலும் அது புடக்கடின்னு தெரியுது, என்ன பண்ணுறது. ஸோ மேக் மட்டும்தான் வந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் அவனை ரொம்ப இதுவாக பார்த்துப்போம். ஏன்னா வீட்லேயே ரொம்ப சேட்டைக்காரன் அவன். என் தம்பிக்கு வந்து என் சின்ன பையனை ரொம்ப பிடிக்கும், என் சின்ன பையனுக்கும் என் தம்பியை ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி சொல்லணுன்னா லிட்ரலி என் தம்பி வந்து எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். என் அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என் பசங்களை கூட விளையாடுறது சரி, என் அண்ணி என் பசங்களை பார்த்துக்கிறதும் சரி, என் தம்பி என் வீட்டுக்கு வந்து என் பசங்களை பார்த்துக்கிறதும் என் பசங்களை
கூட விளையாடுறதும் என் தம்பி ஒய்ஃப் பார்த்துக்கிறதும் எனக்கு ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் தெரியுமா. ஒரு பொண்ணு டவுனாக இருக்கும் போது அவங்க வந்து எவ்வளோ ஒரு இதில் இருப்பாங்கன்ற அந்த டவுனாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க ஃபேமிலி நினச்சாங்கன்னா அந்த டவுன்லேருந்து ஈஸியாக வெளியில் கொண்டு வரலாம். ஸோ என்னோட பேக் போனாக எப்போவுமே என் ஃபேமிலிஸ் தான், என் பிரதர்ஸ் தான். ஒரு அண்ணன் ஒரு தம்பி. ஸோ எனக்கு அவனுங்க தான். என் தம்பிலாம் வந்து டெய்லி வீட்டுக்கு வந்து என் பசங்களை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போய் சாப்பிட்றது, அது இது. எங்கள் அண்ணா வந்தானா வீட்டில் ஜாலியாக எதனா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காட் கிஃப்டட் எனக்கு சீரியஸ்லி இந்த ஃபேமிலி. எனக்கு வந்து ஸோ ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன், சாரி. லைக் வந்து இது எங்கள் அண்ணன் பையன் ரொம்பவே ஜாலியாக நானே ஒரு குழந்தைய மாறிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி நான் இதை சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி என் ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த லைஃப் எனக்கு கம்பேக் கொடுத்துருக்கு. யாருன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிரேக் டவுன் ஆனீங்கன்னா கொஞ்ச நாள் பிரேக் டவுனாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கோங்க அவங்க ஒர்த்தா இல்லையா சொல்லிட்டு. அவ்வளோதான். அவங்க ஒர்த்து இல்லைனா ஒர்த்தா அப்படின்ட்டு போயினே இருக்கணும் நம்ம. அதுதான் என்னோடய லாஜிக்கே. ஸோ வந்து ரீசெண்ட்லி வந்து எனக்கு சம்மோன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, நீ இல்லை இது உன் அக்கா பொண்ணு தானே அப்படி இப்படின்லாம் ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. அந்த டெக்ஸ்ட் நான் போடுறேன். அவங்களுக்கு வந்து வயிற்றுச்சல் போல். சரி விட்டுடலாம், நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு, என்ன வம்புன்னு இல்லை, சனியனுங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. அப்போ அவங்க ஒருத்தருங்க அந்த வார்த்தை எனக்கு சொன்னோன்னு எனக்கு கோவம் வரும், நான் ட்ரிகர் ஆவேன் நினச்சாங்க போல். என்னென்னா மோனிகா இது வரைக்கும் உன்னை நல்ல பொண்ணுன்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன், இப்போ உன்னை எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன், என்ன தப்பாக பேசுகிறவங்க யாருன்னா 10 புருஷன் 9 புருஷன் 8 புருஷன் 7 புருஷன் டசன் கணக்கில் வச்சுன்னு இருக்காங்களே அவங்க தான் என்னை தப்பாக பேசுகிறாங்க. என்னை தப்பாக பேசாதவங்க யார் தெரியுமா? ஒரே புருஷன் கூட வாழ்கிறவங்க தான் என்னை இது வரைக்கும் கை நீட்டி நீ தப்புடி அப்படின்னு என்னை சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே புருஷன் கூட வாழ்கிறவங்களுக்கு தெரியும். 10 புருஷன் கூட வாழ்கிறவங்களுக்கு தான் பத்தினிங்களை பார்த்தா வந்து கெட்ட வார்த்தையில் பேச தோணும், புரியுதுங்களா? ஆனால் ஒரே புருஷன் கூட வாழ்கிறவங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும். ஸோ இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்கவங்க பேச போகிறவங்கலாம் ஒரே புருஷன் கூட வாழ்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா நான் ஓகே பரவாயில்லப்பா, அவங்க நம்மளை சொல்கிறாங்கன்னு நான் வருத்தப்படுவேன். அவங்களே டசன் கணக்கில் வாழும் போது நம்ம ஏன் வருத்தப்படணும்? போகும்போது முதுவை திரும்பிப்பார். ஆக்சுவலி நான் தக்காக இந்த ரிப்ளை தான் கொடுத்தேன் தெரியுமா? நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஆக்சுவலி எனக்கு எதுக்கு, நான் பாட்டுன்னு ஜாலியாக இருக்கேன், நான் யாரும் 50 புகோ போகல, நீங்கள் எதுக்கு வந்து என்ன நோண்டுறீங்க? அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? ஜாலியாக இருக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து எங்கள் அண்ணனும் என் அக்கா பொண்ணும் வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தான் அவளை கூப்பிட்டு வந்தான். ஸோ நாங்கள் ஜாலியாக ஃபேமிலியாக நல்லா ஜம்போவாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன தெரியுமா? நாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ரூ பாசம் வச்சுருக்கோம், லவ் வச்சுருக்கோம் ஃபேமிலிக்குள்ளே. ஈகோவே கிடையாது எங்களுக்குள்ளே. இந்த வெளியே ஒரு வேஷம் போடுறது, பின்னாடி பேசுறது அதெல்லாம் கிடையாது. என் அண்ணன் என் தம்பி நான் 3 பேருமே என்றைக்குமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். பின்னாடி பேச மாட்டோம். அவ்வளோ பாசமாக தான் நாங்கள் இருந்தோம். கைப்புள்ள ரொம்ப லேட்டாக வந்துருச்சு. வெளிச்சம் இருக்கும்போது வந்துருந்ததுன்னா நாங்கள் தார்மார் இன்ஸ்டாகிராம்ல தெருக்கி விட்டு போகிற ரீல்ஸ் உங்கள் அம்மா தாண்டி ஃபோன் பண்ணுறா. ஆக்சுவலி நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது பிளான் வந்து வண்டலூரில் மீட் பண்ணலாம் ரொம்ப நாள் கழிச்சு. அப்புறம் நாங்கள் ஹோட்டல் போயிட்டு இன்னைக்கு ஒரு புட்டி ஆல்வேஸ் வெல்கம் யூ அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணிட்டு மேக் ஒரு கோக்கு மேக் வச்சுருக்கான், ஆனால் குடிச்சது நாங்கள் தான். ஸோ ஓகே பாய் மக்களை, வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் மறக்காமல்.